சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக டக்குன்னு வேலையை முடிக்கலாம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரி சொதப்பல் சமையல்லாம் நடக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன். பட் கேஸ்கட் மாற்றி போட்டுட்டேன் போடல. ஸோ லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் சாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து டின்னருக்கும் அதே கொடுத்து நான் வேலை முடிச்சிட்டேன். ஸோ வீட்டில் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு பால் இருந்தது. ஸோ அதையும் பாலையும் காய்ச்சி வச்சுட்டு எனக்கு டீ போட்டு குடித்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சொதப்பல். நாங்கள் நட் ஷேக் எடுத்துப்போம் இல்லையா, அதுக்கு நட்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அத்திப்பழம் நான் மில்க் ஜோன்லேயே வச்சுருந்ததால தண்ணி பட்டு அது ஒரு மாதிரி ஊறி இருந்தது தண்ணியிலேயே. பட் கெட்டெல்லாம் போகலை, நல்லா ஊறி இருந்தது. ஸோ அதை மட்டும் ரீஸ்டாக் பண்ணாமல் ஒரு தட்டில் போட்டு ஓவர் நைட் வெளியே வச்சு பார்த்தா ட்ரை ஆகுதா பார்க்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இது மட்டும் அழுகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக திட்டு தான் வாங்கணும். என்ன ஆகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.